டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் கூற முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல். ராமதாஸ் தலைமையில் இன்று வன்னியர் சங்க மகளிர் மாநில மாநாடு. இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம், வைகோ திட்டவட்ட அறிவிப்பு. பதவியை ராஜினாமா செய்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே? காங்கிரஸ் கேள்வி. இபிஎஸ் உடன் இணையும் எண்ணம் இல்லை, டிடிவி தினகரன் உறுதி. இனி விரிவான செய்திகள். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வழங்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. மேலும் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட வேண்டிய கட்டாயமில்லை என்றும் நீக்கப்பட்டதற்கு காரணம் கூற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது. ராமதாஸ் தலைமையில் இன்று வன்னியர் சங்க மாநில மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. பூம்புகாரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இடஒதுக்கீடு, 10.5% வன்னியர்களுக்கான சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ராமதாஸ் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டை நடத்தி வருகிறார். திமுக கூட்டணியில்தான் மதிமுக தொடர்கிறது என்று வைகோ திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை சீட் கொடுக்காததால் மதிமுக அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துரை வைகோ அண்மையில் பிரதமர் மோடியை சந்தித்தது பெரும் சந்தேகங்களை கிளப்பியது. துரை வைகோவுக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை உள்ளதாக மல்லை சத்யா உள்ளிட்டோர் புகார் கூறியிருந்தனர். இதனை மறுத்துள்ள வைகோ தான் எப்போதுமே கூட்டணி தர்மத்தை மதிப்பதாக கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக தமிழகத்திற்கு இன்று வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க வருமாறு ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுகுறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஒரு தரப்பினர் இணைய வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகிறார்களாம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என அமைச்சர் PK சேகர் பாபு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக சேகர் பாபுவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. திராவிட அரசியலில் பார்ப்பனியம் ஊடுருவ எம்ஜிஆர் காரணமாக இருந்தார் என கருத்து நிலவுவதாக திருமாவளவன் தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இது தொடர்பாக விசிகாவின் வன்னியரசு பதிலளித்துள்ளார். வெறுமனே கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கிருந்த சினிமா புகழ் மட்டும் வைத்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் என்றும் மற்றபடி அவருக்கு எந்தவித கோட்பாடும் பின்னணியும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதை உறக்கச் சொல்வோம் என்றும் எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பன கும்பல்தான் என்றும் வன்னியரசு பதிலடி கொடுத்துள்ளார். உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டருக்கான மானியம் இனி 9 மாதங்களுக்கு மட்டுமே தலா 300 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12 மாதங்களுக்கு 300 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது 9 மாதங்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2025-26ஆம் நிதி ஆண்டில் இதற்கான 12,060 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10.33 கோடி குடும்பங்கள் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பாஜக அரசுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே அவர் ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர் தற்போது எங்கே இருக்கிறார் என காங்கிரஸை சேர்ந்த கபில் சிபல் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் இருக்கும் இடம் அமித்ஷாவுக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
இயக்குனர் சங்கரின் மகன் அர்ஜித் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்தில் அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை அட்லியின் உதவி இயக்குனர் சிவா என்பவர் இயக்க உள்ளார். ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிப்பதாக கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.